பார்த்தோன்னா ஆதாரை வந்து அப்டேட் பண்ணாதவங்களுக்கு வந்து 14/9/2024 கடைசி நாள்னு பார்த்தோம். அதே மாதிரி இதை வந்து ஆன்லைன் ப்ராசஸில் வந்து டாக்குமெண்ட்டை வந்து எப்படி ஆதார் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். myAadhar.uai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே நம்ம போனோம்னா வெல்கம் டு ஆதார்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஜில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்னு சொல்லி இருக்கும். அந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு காட்டும் திஸ் சர்வீஸ் அவைலபிள் ஃப்ரீ காஸ்ட் ஃபார் யூஸிங் myAadhar போர்ட்டல் டில் 14/9/2024 சொல்லி நமக்கு காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று நமக்கு ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம 14 வரைக்கும் அப்டேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீ காஸ்ட்டு. லாகின் வித் ஓடிபின்னு சொல்லி காட்டும். அதில் வந்துட்டு என்டர் த ஆதார் நம்பர், ஃபஸ்ட்டு நம்ம ஆதார் நம்பர் இது பண்ணணும். செகண்ட் வந்து என்டர் த கேப்சர், அதுலேயே அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் வித் ஓடிபின்னு சொல்லி கொடுக்கணும். ஓடிபி கொடுத்தோம்னா நம்ம எந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ ஆதார் அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நம்ம அதில் போட்டுட்டு லாகின் பண்ணோம்னா நமக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெரிஃபை பண்ணும் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லும், டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அந்த டாக்குமெண்ட் வந்து எந்த இதில் இருக்குன்னா 2 MBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ காஸ்ட்டு தான் காட்டும். அதாவது 14/9/2024 வரைக்குமே நமக்கு ஃப்ரீ காஸ்ட் தான். அதுக்கப்புறம் நமக்கு பேஜ் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் பேஜ் வந்து நமக்கு காட்டும். அதாவது டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, பேமெண்ட் வந்து 0ன்னு சொல்லி காமி, கீழே வந்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் சொல்லி காட்டும். அதில் வந்து நம்ம அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.